பக்கத்து வீடா? ஆமாங்க மேடம், பக்கத்து வீடு தான். என்ன 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 பிரச்சனை வந்து எதுக்கு சப்போர்ட்க்கு வந்தாரு? அப்பா வந்து அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். அப்பா பிரச்சனை வந்ததுனால நான் உனக்கு பொண்ணா பிறந்ததே தப்பு, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி மண்ணெண்ணெய் ஊத்திட்டு அவங்கள்ட்ட நான் அஃபைரா பண்ணதுனால இவர் நீங்களா? ஆமாங்க மேடம். என்ன இதெல்லாம் இல்லைங்க மேடம், அப்பா அம்மா பிரச்சனையில பயமுறுத்துறதுக்காக பண்ணீங்களா? அப்பா வந்து அப்பயாவது பயப்படுவாரு அப்படின்றதுக்காக பண்ணது மேடம். அந்த சமயத்துல இவங்க வந்து கேட்க வந்ததுனால இவரு போலீஸ் ஸ்டேஷன்ல அப்போ ஒரு போலீஸ்காரங்களோட இருந்துட்டு இருந்தனால இவர் வந்து கேட்டாரு. அப்போ வந்து போலீஸ்காரங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு, என்னை வந்து இனிமேல் வந்து என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, உங்க ஃபேமிலியில வந்ததுனால தான் என் பேர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. உங்களுக்கு இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியுமா? தெரியாதுங்க மேடம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போய் சொல்றீங்க? இருங்க மேடம், இருங்க நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும் போது தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் தான் பண்ணனதா சொல்லி அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரி கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து இனிமேல் நம்ம வாழ்க்கையை மாற்ற போறது கிடையாதுன்னு சொல்லி வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் 10 மாதம் கழிச்சு எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ சொல்கிறாங்க ஆல்ரெடி இன்னொரு பொண்ணோடையும் மேரேஜ் ஆயிருக்குன்ட்டு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இல்லைங்க, அது இல்லைங்க. எது இல்லைங்க? அது கல்யாணம் கிடையாது. அப்புறம் அது என்னது? எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சது. அது என்ன சொல்ல போனால் என்னோட தங்கச்சி இருக்காங்களே, இது செகண்ட் மேரேஜ் தான் சொன்னீங்க. செகண்ட் மேரேஜ் மேடம். அப்ப இடையில பண்ணது தான் செகண்ட் மேரேஜ். இவங்கள பண்ணது ஃபர்ஸ்ட் ஆள் தான் பண்ணது. அதனால மேடம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க பேரு மாறின்றவங்க. அவங்களோட சொந்த பந்தம் எல்லாரையும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு பையன் இருக்காங்க இன்னைக்கு. அது ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஆமா. செகண்ட்ல சேலத்துல ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணி இந்த மாதிரி ஏதோ பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்க. அவங்கள தான் நான் டிவோர்ஸ் பண்ணேன் என்கிட்ட சொன்னாங்க. அது செகண்ட் மேரேஜ். அப்ப இது தேர்ட் மேரேஜ். கணக்கு தெரியுமா? அப்ப முதல்ல 2 சொன்னீங்க. நான் இப்ப இருக்கேன். அவங்க வந்து என்னன்னா ஒரு குடும்ப பிரச்சனையில போயிட்டாங்க. அது என்னோட தங்கச்சி செல்வம். அது என் தங்கச்சி. மேடம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். அந்த மாதிரி மேரேஜ் பண்ண சூழ்நிலை வந்து 10 மாசம் கழிச்சு எங்க மாமியார் உடம்பு சரியில்லை நாங்க போன போது இந்த இது நான் வந்து தேர்ட் மேரேஜ்ன்றதே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 ஒய்ஃப் பண்ணது என்ன தப்பு பண்ணாங்க ஏது பண்ணாங்கலாம் எனக்கு தெரியாதுங்க மேடம். நான் என்னைக்கு இவரை மேரேஜ் பண்ணா அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவருக்கு நான் உண்மையாக தான் இருந்திருக்கேன். ஆனால் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு வந்து சந்தேக புத்தி அதை வச்சுக்கிட்டு ரொம்ப சித்திரவதை கொடுமை எல்லாமே பண்ணியிருக்காரு. என் பெரிய பொண்ணு வயிற்றுல குழந்தையா இருந்த போது கூட அவ்வளோ அடி அடித்து என்னை அவ்வளோ துன்பப்படுத்தியிருக்காரு. அப்படி இருந்தும் சரி பெண் குழந்தையாயிடுச்சு, நம்ம வந்து ஒரு கணவனை இழந்தா, எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் பேரண்டாக தான் எங்களை வளர்த்தாங்க, எங்கள் அப்பா இல்லாத ஃபர்ஸ்ட்டு.